வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ட்ரம்ப் நெதன்யாகுவை கொல்ல 558 கோடி ரூபாவில் பெரிய பிளான் போட்ட ஈரான். அமெரிக்காவில் பள்ளிவாசலில் திடீர் துப்பாக்கிச்சூடு, 3 உயிரிழப்பு. கனடா ஒன்டாரியோவில் இடம்பெற்ற கோர சம்பவம். வடகொரிய ஜனாதிபதியின் அதிரடி, 15 வருடத்தின் பின் இராணுவ தளபதிகளுடன் அவசர கூட்டம். ஸ்பெயினில் துப்பாக்கிச்சூடு, 2 உயிரிழப்பு. இஸ்ரேலின் தாக்குதலில் 3000 கடந்த பலி எண்ணிக்கை. எபோலா வைரஸில் கோங்கோவில் 131 அதிகரித்த உயிரிழப்புகள். 8000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் மெட்டா. எரிபொருள் விலை அதிகரிப்பு, கென்யாவில் போராட்டம். சீன அமெரிக்கா உச்சி மாநாடு குறித்து வெளியுறவு அமைச்சர் வாங்கி விளக்கம். உலகளாவிய மசகு எண்ணெய் கையிருப்பில் வீழ்ச்சி, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரை கொள்பவர்களுக்கு 558 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என ஈரான் நாடாளுமன்றத்தில் மசோதா கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது என இது தற்போது உள்ள பதற்றத்தை இன்னும் அதிகரித்துள்ளது. முன்னதாக அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து நடத்திய முதல் நாள் தாக்குதலிலேயே ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட நிலையில் மேலும் போர்க்கப்பல்கள் உட்பட ஏராளமான சேதத்தை ஈரான் சந்தித்துள்ளது. இதனால் எப்படியாவது அமெரிக்காவை பழிவாங்க வேண்டும் என்ற முனைப்பில் ஈரான் உள்ளது. இந்நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரின் தலைக்கு விலை வைத்துள்ளது. அதன்படி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரை கொள்பவர்களுக்கு $58 மில்லியன், இந்திய மதிப்பில் 558 கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவிப்பதற்கான மசோதாவை ஈரான் தயார் செய்துள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக 2 தலைவர்களையும் கொள்வோருக்கு வெகுமதி வழங்க இந்த மசோதா இடமளிக்கின்றது. இந்த மசோதா ஈரான் நாடாளுமன்றத்தில் விரைவில் தாக்கல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இது தொடர்பான அறிவிப்பு ஈரான் நாடாளுமன்றத்தில் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் தலைவர் எப்ராஹிம் அசியால் வெளியிடப்பட்டுள்ளது. இஸ்லாமிய குடியரசின் இராணுவ மற்றும் பாதுகாப்பு படைகளின் பதில் நடவடிக்கை என்ற பெயரில் உருவாக்கும் சட்டம் விரைவில் வரும் என்று அவர் கூறினார். இதுபற்றி ஈரான் தேசிய பாதுகாப்பு குழுவின் மற்றொரு உறுப்பினர் மஹ்மூத் நபாவி கூறுகையில், ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவை நரகத்துக்கு அனுப்பும் ஒருவருக்கு வெகுமதி வழங்குவது குறித்து வாக்கெடுப்பு விரைவில் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பை கொன்றுவிட்டு ஈரான் அரசின் $50 மில்லியன் நிதியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தி வெளியிட்டிருந்தது. இது தற்போது அது உறுதியாகியுள்ளது. எனவே இதன் மூலமாக ட்ரம்ப், நெதன்யாகு ஆகியோரை கொள்ள ஈரான் முழுவீச்சில் தயாராகி வருவதாகவும் சர்வதேச அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் ட்ரம்ப், நெதன்யாகுவை கொள்வது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. அதோடு ஈரானின் தற்போதைய பிளான் இரு நாடுகளையும் இன்னும் கோபப்படுத்தியிருக்கிறது. இதனால் விரைவில் மீண்டும் ஈரான் இஸ்ரேல், ஈரான் அமெரிக்கா இடையே மோதல் வெடிக்கலாம் என்ற சூழல் ஏற்படும் என அஞ்சப்படுகின்றது. அமெரிக்காவின் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவம் அமெரிக்காவின் ஷெண்டியாகோவிலுள்ள மிகப்பெரிய பள்ளிவாசல் ஒன்றில் அந்நாட்டு நேரப்படி நேற்று இரவு 11:53 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியதாக சந்தேகப்படும் 2 இளைஞர்களின் சடலங்கள் பள்ளிவாசலுக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றினுள் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சந்தேக நபர்களில் ஒருவர் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக குறிப்பிட்டு கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 17 மற்றும் 19 வயதுடைய 2 இளைஞர்கள். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் இஸ்லாமிய மையத்தின் பாதுகாப்பு ஊழியர் என்றும் சம்பவம் மேலும் மோசமடையாமல் இருப்பதை உறுதி செய்வதில் அவர் ஒரு முக்கிய பங்கை வகித்தார் என்று ஷாண்டியாகோ காவல்துறை தலைவர் ஸ்காட் வால் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மிகவும் ஆபத்தானதொரு நிலைமையாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது பலத்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள ஒரு தனித்தீவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்து உள்ளதுடன் மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். படகுகள் மூலமாக மட்டுமே செல்லக்கூடிய ஒரு தொலைதூர ஏரியில் அமைந்துள்ள தீவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. ஒன்டாரியோவின் கிரேட்டர் சட்பரி பகுதிக்கு தென்மேற்கு அமைந்துள்ள லிட்டில் ஹபோர்டின் ஏரியின் தீ ஒன்றிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஒன்டாரியோ மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர்.
ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12:30 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தகவல் கிடைத்துள்ளது. விபத்து நடந்த பகுதி மிகவும் ஒதுக்குப்புறமான இடத்தில் இருந்ததனால் அங்கு சாதாரண வாகனங்கள் செல்வது சாத்தியமில்லாமல் இருந்துள்ளது. எனவே பாதிக்கப்பட்டவர்களை மீட்க ஹெலிகாப்டர் உள்ளிட்ட சிறப்பு படைகள் களமிறக்கப்பட்டு போலீஸ், வான்வழி சேவைகள், வடகிழக்கு பிராந்திய அவசரகால மீட்புக் குழு மற்றும் கூட்டு மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் ஆகியவை இணைந்து இந்த மீட்புப் பணியை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவுடனான எல்லையை அசைக்க முடியாத கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று வடகொரியா ராணுவத்துக்கு அந்நாட்டு ஜனாதிபதி கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளார். 2011 அவர் பதவியேற்ற பிறகு நடந்த முதல் கூட்டமாகும். பரம எதிரியான தென்கொரியாவுக்கு எதிராக ராணுவம் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அந்நாட்டு எல்லையில் உள்ள ராணுவ படைகளை பலப்படுத்தும் திட்டங்கள் போரை முழுமையாக தடுப்பதற்கு மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். மேலும் நவீன போர் முறைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கு ஏற்ப ராணுவ பயிற்சி மற்றும் செயல்பாட்டு நடைமுறைகளை மறைவரையறை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வடகொரிய ராணுவத்தின் பல்வேறு படைப்பிரிவு தளபதிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கிம் ஜாங் உன் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். கொரியாவை தன் முதன்மை எதிரியாக அறிவித்துள்ள வடகொரியா கடந்த மார்ச் முதலே எல்லையில் ராட்சத சுவர்களை எழுப்பி வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஜனாதிபதி கிம் ஜாங் உன் தன் ராணுவ தளபதிகளின் அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது. தெற்கு ஸ்பெயினில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளதோடு 4 பேர் படுகாயமடைந்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சந்தேக நபர் தனது பெற்றோரையே இவ்வாறு துப்பாக்கியால் சுட்டுள்ளார். காயமடைந்தவர்களில் சந்தேக நபரின் 7 மாத மகனும் அடங்குவார். காயமடைந்த 4 பேரின் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. காயமடைந்தவர்களில் மற்றொரு 18 மாத குழந்தையும் 60 வயது முதியவர் ஒருவரும் அடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஈரான் போருக்கு இடையே அண்டை நாடான லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய எல்லையில் அங்கு இயங்கி வரும் ஹெஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையால் அப்பாவி பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டு வருகின்றனர். கடந்த மார்ச் 2 முதல் நடந்து வரும் இஸ்ரேலின் தாக்குதலில் லெபனானில் பலியானோரின் எண்ணிக்கை 3000 கடந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின்படி இஸ்ரேலிய வான்வழி மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் இதுவரை 3020 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் 9273 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் எபோலா வைரஸ் பரவல் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 131 உயர்ந்துள்ளது. கிழக்கு கொங்கோ பகுதியில் அரிய வகை எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்த பாதிப்பால் இதுவரை 131 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 500க்கும் மேற்பட்டோர் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 8000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்யவுள்ளதாக மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த பணி நீக்கமானது நிறுவனத்தின் மொத்த ஊழியர்களில் சுமார் 10% பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. AI தொழில்நுட்ப முதலீடுகளை அதிகரிக்கும் நோக்கில் நிறுவனத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் முயற்சிகளின் அடிப்படையிலும் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாட்டில் நிலவிய பிரச்சினைகளினால் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதைத் தொடர்ந்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. இதனால் கென்யாவில் டீசலின் விலை 23.5% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்பினால் நாடளாவிய ரீதியில் இப்போராட்டம் நடைபெறுகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதிகளை மறித்து டயர்களை கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வழக்கமான வாகன நெரிசலின்றி மத்திய வர்த்தக பகுதி முடங்கியதுடன் பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளன. இந்த வேலை நிறுத்தம் மொம்பாஷா, நகுரு உள்ளிட்ட ஏனைய முக்கிய நகரங்களுக்குள் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா அமெரிக்கா உச்சி மாநாடு மற்றும் பொது புரிதல்கள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி தனது கருத்துக்களை முன்வைத்துள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி கூறியதன்படி ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடையேயான பீஜிங் உச்சி சந்திப்பு வரலாற்று சிறப்புமிக்கதாக அமைந்துள்ளது. இரு தலைவர்களும் சீனா அமெரிக்கா உறவுகள், உலக அமைதி, பொருளாதார மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஆழமான மற்றும் திறந்த உரையாடல்கள் நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பில் இரு நாடுகளும் போட்டியை விட ஒத்துழைப்பை முன்னிலைப்படுத்தி மூலோபாய நிலைத்தன்மையுள்ள கட்டுமானமான உறவை உருவாக்க ஒப்புக்கொண்டன. இராணுவம், வர்த்தகம், சுகாதாரம், கல்வி, சுற்றுலா மற்றும் மக்களிடையேயான தொடர்புகள் போன்ற பல துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் அடுத்த 5 ஆண்டுகளில் 50,000 அமெரிக்க இளைஞர்களை சீனாவில் கல்வி மற்றும் பரிமாற்ற திட்டங்களுக்காக வரவேற்க சீனா அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்வான் பிரச்சினையிலும் அது சீனாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் ஒரே சீனா கொள்கையை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என்றும் சீனா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது.
உலகெங்கிலும் உள்ள வர்த்தக மசகு எண்ணெய் கையிருப்பு மிக வேகமாக குறைந்து வருவதாக சர்வதேச எரிசக்தி முகமையின் தலைவர் பாதீப் ரோல் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர்ச்சூழல் மற்றும் ஹார்முஸ் நீரிணை முடக்கம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் தற்போதைய நிலைமையில் இன்னும் சில வாரங்களுக்கு மட்டுமே போதுமான வர்த்தக எண்ணெய் கையிருப்பு எஞ்சியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சந்தை நெருக்கடியை சமாளிக்க மூலோபாய எண்ணெய் இருப்புகளிலிருந்து நாளொன்றுக்கு 2.5 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் சந்தைக்குள் விடுவிக்கப் போவதிலும் இந்த இருப்புகள் முடிவற்றவை அல்ல என்று அவர் கூறியுள்ளார். வட அரைக்கோள நாடுகளில் வசந்தகால பயிற்சிகை மற்றும் கோடைக்கால பயணப்பருவம் ஆரம்பமாக உள்ளதனால் டீசல், உரம், விமான எரிபொருள் மற்றும் பெட்ரோல் ஆகியவற்றுக்கான தேவை மேலும் அதிகரிக்கும் எனவும் இது எண்ணெய் இருப்புகளை இன்னும் வேகமாக நுகர செய்யும் எனவும் தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எண்ணெய் கையிருப்பு இன்னும் சில வாரங்களுக்கு மட்டுமே நீடிக்கும் என்பதனால் அது மிக வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவது குறித்தும் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.